நிகிதா வணக்கம். சமீபத்தில் அமைச்சர் பொன்முடியினுடைய சர்ச்சை பேச்சு, அதைத் தொடர்ந்து கனிமொழியினுடைய எக்ஸல பதிவு என்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அதிரடியாக அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது திமுகவிலிருந்து. அதாவது பொறுப்பு, பொன்முடியினுடைய பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டிருக்குது. அமைச்சர் பொன்முடி திமுகவுடைய துணை பொதுச் செயலராக இருந்து வருகிறார். அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கின்றார். பொதுவாக இது போன்ற அறிவிப்புகள் கட்சி ரீதியாக ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அல்லது யாருடைய பொறுப்பு பறிக்கப்பட்டாலோ கட்சியினுடைய பொதுச் செயலர் அவர் மூலமாக தான் அந்த அறிவிப்பு வெளியாகும், பொதுச் செயலர் மூலமாக அறிவிப்பு வெளியாகும். ஆனால் இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு என்பதால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டு அவர் அதை தெரிவித்திருக்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலர் பொறுப்பிலிருந்து திரு பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று அந்த அறிவிப்பில் தமிழக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருடைய பேச்சின் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அதை தெரிவித்திருந்தோம். கனிமொழியுடைய பதிவு பற்றி நாம் விரிவாக அதில் நாம் பேசியிருந்தோம். அப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியிருந்தார். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம், நாகரிகம் கருதி அவர் பேசியதே அப்படியே நம்மால் சொல்ல முடியவில்லை. அவருடைய பேச்சு என்பது பெண்களை மிகவும் இழிவுபடுத்திய வகையில் இருந்ததாக கூறி பல்வேறு கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தன. பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து வந்தார்கள். அவருடைய பேச்சு பெண்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டதும் அதற்கு பிறகு திமுக தரப்பிலிருந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலர் எம்பியுமான கனிமொழியுடைய எக்ஸல பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்த பதிவு என்பது மீண்டும் இதை பரபரப்பாக்கியது. அதாவது அவருடைய கனிமொழியுடைய பதிவில் அமைச்சர் பொன்முடியினுடைய சமீபத்திய பேச்சுக்கள் என்பது கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எந்த காரணத்துக்காக அவர் அப்படி பேசியிருந்தாலும் கூட அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கொச்சையாக இது போன்ற பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்று கனிமொழி பதிவிட்டிருந்தார். அவருடைய பதிவை அடுத்து அதிரடியாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த அறிவிப்பில் அவர் வகித்து வந்த கட்சி பதவி என்பது, கட்சி பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. துணை பொதுச் செயலர் பொறுப்பு வகித்து வந்த பொன்முடியினுடைய அந்த பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு விடுவிக்கப்படுவதாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிகிதா.